அப்பா ஏறுங்க. நம்மளுடைய வீடியோவை சோசியல் மீடியாவில் எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ நல்ல பசங்களா இருக்காங்களே, இவங்க அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லாருமே நம்மளை அரசியலில் குதிக்க சொல்றாங்க. அரசியலில் குதிங்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் சொன்னா கேட்காம நம்ம மாட்ட போலாம். எல்லாரும் சொல்லும் போது கேட்டுதானே ஆகணும். அதனாலதான் நம்ம அரசியலில் குதிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறேன். ஓகே, இப்ப பயிற்சி முடிஞ்சிருச்சு. இப்ப அரசியல்ல குதிக்க போறோம். ஏறுங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் சொல்றான், இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் சொல்றான், நாங்க அரசியல்ல குதிக்கிறோம். அரசியல்ல குதிச்சிட்டோம். அடுத்து என்ன? இன்னைக்கு மாநாடு தான். பாத்தியா கோவிலே அலப்பற பண்ற, நீ தள்ளி போ. இனிமே நீ பக்கத்துல வா, நீ கொஞ்சம் தள்ளி நின்று எப்பவுமே. இங்க பாரு, மாநாடுன்னு என்னன்னு நீ சொல்லு. இனிமே நீ பக்கத்துல நின்று கூட்டமா இருக்கிறது. கூட்டம் கூட்டுறான். இன்னைக்கு கட்சி கொடி அறிவிக்கிறான், கட்சி பேர் அறிவிக்கிறான், மாநாடு போடுறான், மேல போடுறான், பேச்சு. நம்ம பேச்ச பார்த்துட்டு மக்கள் எல்லாம் நம்ம கட்சியில இன்னைக்கே சேர்ந்துருந்தேன். ஓகேவா? அவ்வளவுதான் பாத்தியா நேற்று என்ன கூட்டம்னு. பாத்தியா அப்படிதான். இப்ப இன்னைக்கு அரசியலோட அடுத்த அத்தியாயம் இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் கவனமா கேளுங்க. உட்காருங்க. அரசியல்ல முக்கியமானது காய் நகர்த்தல். கத்திரிக்காய் வச்சிருந்த, நீ வச்சிருந்த, நீ வச்சிருந்த, பாத்தியா ஆளுக்கு ஒரு காய் வச்சிருந்தா. எப்படி யாரையும் இடிக்காம பண்ணாம செய்யாம எவ்வளவு அற்புதமா அழகா சாதுரியமா காய் நகர்த்தினா. இந்த காய் நகர்த்தல அரசியல்ல கரெக்டா சரியா செஞ்சுட்டா இந்த தமிழ்நாட்டோட முதல்வர். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டீர்கள். என்னவே சாச்சு விட்டாங்களே. ஐயோ, பதவி ஆசையில ஏன் மேல ஏறி போறாங்களே. ஐயோ